Hello guys, Eren Yeager. Undoubtedly one of the brilliant characters written by Isayama. ஆனால் நான் ஃபர்ஸ்ட் டைம் அட்டாக் ஆன் டைட்டன் பார்க்கும்போது எனக்கு இந்த கேரக்டர் சுத்தமாகவே பிடிக்கல. என்னடா இவன் கத்திட்டே இருக்கான், ஒரு கிளீஷேவான டிப்பிக்கல் ஆனிமே ப்ரொட்டாகனிஸ்டாக இருக்கான் அப்படின்றது தான் என்னோட தாட்டாக இருந்தது. அவனோட மெயின் எய்மும் டு கில் ஆல் டைட்டன்ஸ், அவ்வளோதான், சிம்பிள் கோல். இனிஷியல் ஸ்டேஜஸ்ல எரனோட கேரக்டர்னு எடுத்து பார்த்தீங்கன்னா அவனோட அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டாக தான் இருக்கும். கிரே ஸ்கேலில் இருக்கிற கேரக்டர்ஸ் இருக்காங்க, அவங்க மைண்ட் செட் என்ன, அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்னன்றதே அவனால் புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா சின்ன பையன் தானே, ஆப்வியஸ்லி அவனால் இதெல்லாம் புரிஞ்சிக்க முடியாது. இந்த கேரக்டர்னால தான் எரனை தப்பாவும் நிறைய பேர் புரிஞ்சுக்கிறாங்க. அவ்வளோ ஹேட்டடும் இந்த கேரக்டர் சுற்றி இருக்கு. ஆனால் அங்கே தான் ஆத்தரோட பிரில்லியன்ஸ் உட்காந்துட்டு இருக்கும். அட்டாக் ஆன் டைட்டன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவன் தான் ஹீரோ, இவன் தான் வில்லனை டிஃபீட் பண்ணிட்டா கதை முடிஞ்சிரும்னு சொல்லவே முடியாது. த வேர்ல்ட் ஆஃப் அட்டாக் ஆன் டைட்டன் இஸ் க்ரூவல், அன்ஃபர்கிவிங். ஒரு கேரக்டர்னு எடுத்தா முன்னுக்கு பின்ன அவ்வளோ முரண் இருக்கும். இவங்க பண்றது கரெக்டா தப்பானு புரியறதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும். காம்ப்ளெக்ஸ் லேயர்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்கும், மைண்ட் பெண்டிங் கேரக்டர்ஸ் ரிவீல்ஸ் இருக்கும். இது எல்லாமே எரனோட கேரக்டருக்கு ஒரு கேட்டலிஸ்டா ஆக்ட் ஆகி அவன் எந்த இடத்துல அவனோட கேரக்டரை ஸ்டார்ட் பண்ணி எப்படி முடிச்சான் அப்படின்றத அவ்வளோ காம்ப்ளெக்ஸா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாத்துக்குமே ஆரிஜினா இருந்தது சீசன் 1 ஆஃப் எபிசோட் 5. ஆஃப்டர் இயர்ஸ் ஆஃப் ட்ரைனிங், டாப் ஆஃப் ஹிஸ் கிளாஸ், அவனோட மெயின் எய்ம் ஆஃப் கில்லிங் டைட்டன்ஸே இங்க முடிஞ்சிடும். உள்ள கத்துவான், அழுவான், ஒரு டைட்டனை கூட என்னால கொல்ல முடியாம நான் சாக போறேனா அப்படின்னு மொத்தமா இருந்த நம்பிக்கை எல்லாமே ஒரு செகண்ட்ல போயிடும். இங்கதான் எனக்கு பிடிக்காம இருந்த எரன் கேரக்டர் மேல ஒரு டிஃபரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் கிரியேட் ஆச்சு. பிடிச்சதுன்னு நான் சொல்ல மாட்டேன், அந்த டைம்ல வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நான் எரனை பார்க்க ஆரம்பிச்சேன். அண்ட் for me personally, இங்க தான் this is not a good versus evil anime. இந்த வேர்ல்ட்ல சர்வை பண்ணணும்னா குரூவலா இருக்கிறது தான் ஒரே ஆப்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகும். இந்த வேர்ல்டுக்குள்ள கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி இருக்கிற எரன் வளர வளர அவனோட கேரக்டர் மெச்சூர் ஆகும், ரொம்ப காம்ப்ளிகேட்டடாகவும் ஆகும். நாட் இன் அ குட் வே as well as நாட் இன் அ பேட் வே. அவன் பண்றது தப்பா கரெக்டான கொஸ்டின் வந்துடும். ஆனா திஸ் லிட்டில் கிட் ரொம்ப இன்னசென்ட்னு சொல்ல முடியாது, பட் எனக்கு தெரிஞ்ச இந்த வெர்ஷன் ஆஃப் எரன் தான் ஓரளவுக்கு என்னால் ஓகேன்னு டீம் பண்ண முடியும். எரனோட கான்ஸ்டன்ட் தாட்ஸ் எல்லாமே இந்த தாட்ஸ் தான். அதனால தான் அவன் சர்வே காப்ஸ்லையும் ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லுவான். ஆனால் ஒரிஜினல் ஐடியா ஆஃப் சீயிங் தி அவுட் சைட் வேர்ல்டு இஸ் ஃப்ரம் ஆர்மென்ஸ். இதனாலேயே மிகாசா கூடயும் அவங்க அம்மா கூடயும் நிறைய கான்ஃப்ளிக்ஸ் வரும். ஏன்னா வால்க்கு வெளியே போனால் ஹீ இஸ் டெட். இப்போ வரைக்கும் சொல்கிற பேச்சை கேட்காத ஒரு ஸ்டபன், நைவ், மோர் இம்பார்ட்டன்ட்லி நார்மல் கிட்டாக தான் இருப்பான். எனக்கு புரியுது, என்னடா சின்ன வயசில் கொலை பண்ணுறது நார்மல் கிட்டாடா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு இங்கே வரைக்கும் கேட்குது. ப்ரூட்டலாக சின்ன வயசில் அவ்வளோ கொலை பண்ணி இருந்தாலும் பேஸ்ட் ஆன் த க்ரூவல் வேர்ல்ட் அண்ட் எரன்ஸ் பிளாக் அண்ட் ஒயிட் மென்டாலிட்டி, ஹீ இஸ் ஸ்டில் அ நார்மல் கிட் இன் திஸ் வேர்ல்ட். ஆனால் கம்பேஷனோ எம்பத்தியோ கிரியேட் ஆகாத கிட். அண்ட் ஏர்லியர் ஸ்டேஜஸில் சோசியோபேத்திக் ட்ரைட்ஸையும் கொஞ்சம் உள்ள வச்சிருந்திருப்பான் எரன். இது எல்லாமே எங்க ட்ரிகர் ஆயிருக்கும்னா மிகாசாவோட பேரண்ட்ஸை கொன்னு அவளோட ஃப்ரீடமை எடுத்ததுனால தான் கிட்னாப்பர்ஸை கொண்டு இருப்பான். இங்கே தான் எரனோட ஐடியல்ஸும் ஸ்டார்ட் ஆகுது, ஃப்ரீடம். இப்படி ஒரு ஐடியாலஜி எந்த இடத்துல ஷேட்டர் ஆகும்னா, எரனோட அம்மாவோ ஒரு டைட்டன் டீனா ஃப்ரிட்ஸ், திருத்தம் டீனா ஏகா, ஃபர்ஸ்ட் வைஃப் ஆஃப் கிரிஷா ஏகர், எரனோட அப்பா. ஷீ ஹஸ் அ டைட்டன் கில்டு கார்லா யாருன்னா எரனோட அம்மா. ஸோ எரனோட அப்பா இருக்காங்கல்ல, அவங்களோட ஃபர்ஸ்ட் வைஃப் செகண்ட் வைஃபை சாப்பிட்டுருவாங்க. இங்கே தான் ஃபர்ஸ்ட் மார்க் ஆஃப் எரன்ஸ் கேரக்டர் டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் அன்டில் சீசன் 1 எடுத்து பார்த்தீங்கன்னா ஹி ஹாஸ் அ வெரி சிம்பிள் அண்ட் ஐடியலிஸ்டிக் கோலாக தான் இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா, ஃபியூல்டு பை ஹேட்ரடா, ஹியூமனிட்டியை சேவ் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு மார்க் வச்சிருப்பான். ஆனால் த வேர்ல்ட் ஆஃப் அட்டாக் ஆன் டைட்டன் அண்ட் த பீப்புள் ஹூ ஆர் க்ளோஸ் டு ஹிம் அந்த ஐடியாலஜியை உடைப்பாங்க. எரனால எல்லாருக்குமே ஒரு ஒப்பீனியன் இருக்கும் அப்படிங்கறத அக்செப்டே பண்ணிக்க முடியாது. இதனாலேயே he push away so many people away from him. இப்படி ஒரு கேரக்டரா இருந்தோம் அந்த கார்ப்ஸ் ட்ரைனிங்ல 5th ரேங்க்ல வந்திருப்பான். என்னடா 5th ரேங்க் இவ்வளவு பெரிய விஷயமா சொல்ற அப்படின்னா, அவனுக்கு மேல இருக்கிற 4 பேர் யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த 5th ரேங்க் எவ்வளவு பெரிய விஷயம்ன்றதே நமக்கு தெரிய வரும். 3 டைட்டன் ஷிஃப்டர்ஸ் அண்ட் மான்ஸ்டர், இவங்க தான் எரனுக்கு மேலே இருக்கிற டாப் 4 பிளேசஸை பிடிச்சிருப்பாங்க. சரி, அதனாலேயே அவன் ஒழுங்காக யோசிக்கிறானா, கரெக்டாக லீட் பண்ணுறானா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ. அவனோட மைண்ட்லெஸ் டெசிஷன் தான் ஃபர்ஸ்ட் சீசன்ல அவனோட டீம்ல அத்தனை பேர் சாகிறதுக்கு காரணமா இருக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் சீசன்லயே அவனும் ஒரு டைட்டன் ஷிஃப்டர் அப்படின்றது அவனுக்கு தெரிய வந்துடும். இங்கே தான் எரன் என்ன யோசிச்சுட்டு இருக்கான்னு கொஞ்சம் கொஞ்சமா நமக்கும் புரிய ஆரம்பிக்கும். டைட்டனை மொத்தமா கொல்லணும்னு நினைச்ச அவனே ஒரு டைட்டன் ஷிஃப்டரா இருக்கான். பட் அதனால அவனுக்கு அவன் மேலேயே ஹேட் எல்லாம் கிரியேட் ஆகல. இதனால நான் இதை எப்படி எடுத்துக்கிறேன்னா, அவன் ப்ரையாரிட்டைஸ் பண்ணா ரிவெஞ்சை தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டைஸ் பண்றான் ஹியூமனிட்டியை விட. இப்படி ஒரு மைண்ட்லெஸ் மென்டாலிட்டி தான் ஃபர்ஸ்ட் சீசன் ஃபுல்லாவே அவன் மைண்ட்ல இருக்கும். அடுத்த மார்க் ஆஃப் ஹிஸ் கேரக்டர் ஆர்க் ஃபீமேல் டைட்டன் கூட சண்டை போடுறப்ப நடக்கும். பட் ஃபீமேல் டைட்டன் எரனை அடிக்கிறது மட்டும் இல்ல, கேப்சரும் பண்ணிடும். கேப்டன் லீவை மட்டும் அங்க இல்லைன்னா எரனை சேவ் பண்ணியிருக்க முடியாது. ஆனா லீவையும் கொஞ்ச நேரத்துக்கு நடக்க முடியாம முடங்கி படுத்துருவார். அப்படி ஒரு காஸ்ட்டை பே பண்ணி தான் எரனை லீவை காப்பாத்தி இருப்பான். சரி, இதுல என்னடா கேரக்டர் டெவலப்மெண்ட் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கிற
பெரிய கேரக்டர் ஆர்க்கே ஃபீமேல் டைட்டன் தான். அது யாரும் இல்ல, ஆனி. எரனோட ட்ரைனிங் கேம்ப்ல அவன் கூட சேர்ந்து ட்ரெயின் பண்ண ஒன் அமங் இஸ் குட் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நீயா இவ்வளோ கொலை பண்ணது அப்படின்றத அவனால எடுத்துக்கவே முடியாது. ஆனா எரன் சின்ன வயசுல யோசிக்காம கிட்னாப்பர்ஸை கொன்னா மாதிரி இங்க ஒரு கன்க்ளூஷனுக்கு வரல. கம்பேஷன் அண்ட் எம்பதி கொஞ்சமா உள்ள வந்து எட்டி பார்க்கும். எரன் ஜென்யூனாவே கேர் வச்ச ஒரு பர்சனை ஹர்ட் பண்ண எரனுக்கு மனசு வராது. இது நடந்து கொஞ்ச நாள்லயே ரைனர் அண்ட் பெர்த்தால்ட் இவங்க 2 பேரும் தான் கொலாசல் அண்ட் ஆர்மர்ட் டைட்டன்ஸ் அப்படின்றதும் ரிவீல் ஆகும். எரனால இதெல்லாம் அக்செப்ட் பண்றது இல்ல, அக்னாலேஜ் கூட பண்ண முடியாது. சுத்தி சுத்தி நமக்கு தெரிஞ்சவங்களே டைட்டனா இருக்காங்க, அதுவும் அத்தனை பேரை கொண்ட கொலாசல் அண்ட் ஆர்மர்ட் டைட்டனே என் கூட இருந்த 2 பேர் தான், அதுவும் ரொம்ப க்ளோஸா இருந்த 2 பேர் நினைக்கும் போது ஷேட்டர் ஆயிடும். அதுவும் ரெய்னர் மேலாம் அவ்வளவு மரியாதை வச்சிருப்பான். இன்னும் சொல்ல போனா மோர் லைக் எ பிரதர். இப்படி ஒரு கேரக்டர் எரனை பிட்ரே பண்றது மேட் ஹியூஜ் இம்பாக்ட் ஆன் ஹிம். ஏன்னா அவங்க அம்மாவை கொன்னதே டைட்டன் தானே. கேட் ஓபன் பண்ணி விட்டது இவங்க 2 பேரும் தான். இவ்வளோ நாளா ஒரு மைண்ட்லெஸ் பீஸ்ட் மாதிரி சண்டை போட்டவன் இங்க இருந்து அப்படியே ஆர்மர்ட் டைட்டன் vs எரன் ஒரு ஃபைட் நடக்கும். இவ்வளோ நாளா ஒரு மைண்ட்லெஸ் பீஸ்ட் மாதிரி சண்டை போட்டுட்டு இருப்பான். இதே டெக்னிக்கை வச்சும் ஆர்மர்ட் டைட்டன் அதாவது ரெய்னரை டிஃபீட் பண்ணிடலாம் அப்படின்னு எரன் நினைப்பான். ஆனா நடந்தது அங்க அப்படியே கம்ப்ளீட்டா ஆப்போசிட்டா இருக்கும். ஆர்மர்ட் டைட்டன் எரனை போட்டு பொளந்து எடுத்துரும். இங்கதான் எரனுக்கு ஒரு சில விஷயம் புரிய வரும். நம்ம கோவப்பட்டு நம்ம மைண்ட்லெஸ் ஆக்ஷன் மூலியமா போய் சண்டை போட்டோம்னா he will easily overcome me. காம் அண்ட் கம்போஷரா ஃபைட் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணி அதே மாதிரி ஃபைட்டும் பண்ணுவான். நிறைய ஃபைட்டிங் டெக்னிக்ஸ் மிக்ஸ் பண்ணி அவனோட காம்ரேட்ஸோட பேச்சையும் கேட்டு சண்டை போடுவான். இந்த எரனோட கேரக்டருக்கு இங்க முடியும். எப்படி ஆனி கூட மைண்ட்லெஸ் பீஸ்டா சண்டை போட்டான், ரெய்னர் கூட கம்போஷரை மெயின்டைன் பண்ணி சண்டை போட்டதுனாலே டிஃபீட் விட்டா கொன்னு இருப்பான். பெர்த்தால்ட் மட்டும் உள்ள போந்து ஆட்டத்தை கலைக்காம இருந்திருந்தா he would have who knows killed him. இதுல எல்லாமே வாட் இஃப் நடந்திருந்தா அப்படின்னு தான் நம்மளால பேச முடியும். ஏன்னா எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்கும்ல. அதே மாதிரி தான் ரெய்னர் அண்ட் பெர்த்தால்ட் இவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் எரனால புரிஞ்சிக்கவே முடியாது. மோர் லைக் புரிஞ்சிக்க மாட்டேன்னு இருப்பான். மனசளவில் ஆல்ரெடி உடஞ்சு போன எரனுக்கு அடி மேல அடி விழுந்துட்டே இருக்கும். நெக்ஸ்ட் அவனோட கேரக்டர் ஆர்க் ரொம்ப குரூஷியல் பட் டெவஸ்டேட்டிங். பிகாஸ் அவன் தான் ஹியூமனிட்டியை சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜினாலேயே அத்தனை பேர் சாவாங்க. இந்த இடத்துல எரனோட கேரக்டர் எந்த அளவுக்கு ப்ரோக்ரஸ் ஆகி போயிருக்கோம்னா ஜான் சொல்லி எரன் புரிஞ்சுப்பான் that how far எரன் has came as a person. புரிஞ்சுப்பான் எவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம தலைமையில இருக்கு அப்படின்னு. ஆனா how long அப்படின்றது தான் அங்க கேள்வி. எரனுக்காக இத்தனை பேர் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இது டைட்டன் ப்ராப்ளம் சொல்யூஷன் நோக்கி கொஞ்சம் கூட புஷ் பண்ணல அப்படிங்கிற விஷயமே எரனை போட்டு ரொம்ப அமுக்கிட்டு இருக்கும். இப்படியே ப்ரொலாங் ஆகி போயிட்டே இருக்கு. நிறைய பேர் செத்துட்டே இருக்காங்க. ஒரு இடத்துல கம்ப்ளீட்டா உடஞ்சிருவான். எவென்ச்சுவலி he gave up. ஏன்னா எவ்வளோ பேர்டன், எவ்வளோ உயிர் போறதை அவனால பார்க்க முடியும், பேர் பண்ண முடியும். ரொம்ப மோசமான டிப்ரெஷன்ல வேற மாட்டியிருப்பான். பட் நோ ஒன் இஸ் தேர் டு சேவ் ஹியூமனிட்டி. ஹியூமன்ஸை சேவ் பண்றேன்ற பேர்ல நானே எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ஃபீல் வேற பண்ணுவான். ஏன்னா இவனை விட்டா வேற யாருமே இல்லை சேவ் பண்றதுக்கு. என் கிட்ட இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்தது அப்படின்னு ரொம்ப வேதனையும் போடுவான், உடஞ்சும் போயிடுவான். அவனால கிவ் அப்பும் பண்ண முடியாது, அதை கான்ஸ்டன்டா ப்ரொலாங்கும் பண்ண முடியாது. என்ன பண்றதுன்னே தெரியாம ரொம்ப மோசமா உடஞ்சு போய் he is like a walking corpse அந்த மாதிரி தான் சுத்திட்டு இருப்பான். ஆனா இந்த இடத்துல தான் எரன் will understand one thing. He is not a special person. His powers are special. அவனோட ஹேட்ரட மோட்டிவேஷனா ஃபியூல் பண்றான். கம்போஷரை ப்ரீடாமினண்டா வச்சு I have to save them all அப்படின்னு ஒரு கோல்ட் ஹார்ட்டட் பர்சனா மாறி நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த எரன் மாதிரி இல்லாம கம்ப்ளீட்டா ஒரு 180 டிகிரி அடிச்சு நிக்கிறான். அடுத்த ஆர்க் ஆஃப் எரன் vs ஆர்மர்ட் டைட்டன் பார்ட் 2. ஆனா முன்னாடி மாதிரி கோவத்துல கண்ணா பின்னான்னு சண்டை போடாம he is keeping his calm and composure, teamwork and listening to others. இது எல்லாத்தையுமே வச்சு ஆர்மர்ட் டைட்டன் டிஃபீட்டும் பண்ணிடுவான். கொலாசல் டைட்டன் கூட ஃபைட் போறப்பையும் சரி கோவத்தை தூக்கி ஒரு ஓரமா போட்டுட்டு ஆர்மினோட பிளானை தான் ஃபாலோ பண்ணுவான். ஈவன் தோ எரனுக்கு தெரியும் இந்த பிளானை ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பா ஆர்மின் எவென்ச்சுவலி செத்துருவான் அப்படின்னு. ஆனா இந்த இடத்துல எரன் வில் அக்செப்ட் ஆர்மின்ஸ் டெத், ஹிஸ் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் டெத். ஏன்னா ஆர்மினுக்கு இருந்த ஒரே ஒரு விஷயம் கொலாசல் டைட்டன் இல்லைன்னா தட்ஸ் ஒன் ஸ்டெப் ஃபார்வர்ட் அண்ட் சேவிங் ஹியூமனிட்டி அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல ஏன் எரன் இவ்வளோ மோசமா ஆயிட்டான் அப்படின்றதுக்கு ஒரு மெயின் ரீசனே ஆர்மினுக்கு வந்து ஒரு ரேஜோ ஒரு மோட்டிவோ கிடையாது. எனக்கு நல்லது பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான் அவனோட மோட்டிவா இருக்கும். ஆர்மினோட மெயின் எய்ம் பீச்சை போய் பார்க்கணும், கடலை போய் பார்க்கணும், அவ்வளவுதான். அப்படி ஒரு கேரக்டரோட டெத் ஈஸியா எரன் அக்செப்ட் பண்றது தான் இங்க யாராலையுமே ஏத்துக்க முடியல, யாராலையுமே எடுத்துக்க முடியாது, ஆர் அட்லீஸ்ட் என்னால எடுத்துக்க முடியல. பட் ஸ்டில் he saves ஆர்மின் சூசிங் ஓவர் கமாண்டர் எர்வின். இதுக்கு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன், அதை போய் பாருங்க, இன்னும் தெளிவா புரியும். நெக்ஸ்ட் finally Eren is ready to see what is inside his basement. இங்க தான் அட்டாக் டைட்டனோட predecessors யாருன்றது அவனுக்கு தெரிய வரும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான்
இவ்வளோ நாளாக நான் கஷ்டப்பட்டது, கோ த்ரூ பண்ணது எல்லாமே பொய்ன்னு தெரியும். ஏற்கனவே கம்ப்ளீட்டாக உடஞ்சு போய் இருக்கிறவன் இப்போ ஆல் த ட்ராமா இஸ் ஃபார் நத்திங்னு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கே அவனுக்குள்ள கிரியேட் ஆகிடும். 8 months ஆஃப்டர் திஸ் பேஸ்மெண்ட் ரிவீல் அவங்க எல்லாருமே கடலை பார்க்க போவாங்க. டைட்டன்ஸை கொண்டுட்டு இருக்காங்க, வால் மாதிரியாக ரிக்ளைம் பண்ணிட்டாங்க, ஃப்ரீடமை கொஞ்சம் கொஞ்சமாக என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஃப்ரீடம் ஃப்ரெஷ் பிரெத் ஆஃப் ஏரை இன்ஹேல் பண்ணுறாங்க. பட் எரனால சிரிக்கிற மாதிரி நடிக்க கூட முடியல. அவனோட ஹார்ட்ல அவ்வளோ பெரிய ஸ்கார் இஸ் நத்திங் பட் ஸ்டூபிட் பிளட்ஷெட் சைக்கிள். அண்ட் ஃப்ரீடமோட காஸ்ட் இதை விட ரொம்ப பெருசுன்னு எரனுக்கு தெரியும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த கேரக்டர் இப்போ நான் சொன்ன வரைக்குமே 4 வருஷத்துல நடந்திருக்கும். 15-year-old kid to a 19-year-old kid who has gone through a hell of a lot of shit. ஒரு 15 வயசு பையனுக்கு இப்படி ஒரு விஷயத்தை 4 வருஷத்துல கொடுத்தா அவன் இப்படிதான் மாறி இருப்பான். பிகாஸ் AOT வேர்ல்டு ரொம்ப க்ரூவலான வேர்ல்டு. இது எத்தனை தடவை சொன்னாலுமே பத்தாது. The world of Attack on Titan made the person Eren Yeager who he is today. இதுக்கப்புறம் தான் வார்ஹேமர் டைட்டன் கூட சண்டை போடுவான். ஈஸியாவே சண்டை போடுவான். இந்த சென்ஸ் ஆஃப் மெயின்டைனிங் ஹிஸ் கம்போசர் காமா சண்டை போட்டு டிஃபீட் பண்ணுவான். ஆனா எரன் தான் ஹோல்டர் ஆஃப் ஃபவுண்டிங் டைட்டன் தெரிஞ்ச உடனே மொத்த ஹியூமனிட்டியோட ஹேட்ரடும் இவன் மேல திரும்பிடும். பட் ஹி ஸ்டில் சூஸ் டு மூவ் ஃபார்வர்ட். எரனோட கேரக்டர்ல ஃப்ளா இல்லையான்னு கேட்டீங்கன்னா ஏகப்பட்ட ஓட்டம் இருக்கு. பட் அவனை தப்பு சொல்லவே முடியாதுல்ல. ட்ராமா, பிட்ரேயல், டெஸ்பேர் இது எல்லாத்தையுமே கோ த்ரூ பண்ண ஒரு 15 வயசு பையன் இப்படிதான் இருப்பான். பட் ஃப்ரம் an immature கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி இருந்த ஒரு பர்சன் ரொம்ப ஜெனரிக்கா கிளீஷேவா நான் பார்த்து என்னடா இதுன்னு நினைச்ச ஒரு கேரக்டர் அவனை சுத்தி இருக்கிறவங்களாலேயே ரொம்ப காம்ப்ளெக்ஸா நிறைய லேஸ் இருக்கிற கேரக்டர்ஸா மாறி இருப்பான். இந்த ரம்பிளிங், ஹியூமனிட்டியோட டிஸ்ட்ரக்ஷன் இது எல்லாத்தையுமே ஒரு ஓரமா விட்டுருங்க. இது வெறும் கேரக்டர் அனாலிசிஸ் தான். ஒரு நார்மல் கிட் இந்த ஸ்பேன் ஆஃப் 4 yearsல எவ்வளோ மோசமான விஷயத்தை கோத்ரூ பண்ணி அவனால எத்தனை பேர் செத்து அவனை காப்பாற்றணும்னு நிறைய பேர் சாவாங்க. கடைசியில இவ்வளோ ஒரு கோல்ட் ஹார்ட்டடா ஒரு ப்ரூட்டலான பர்சனா மாறி he is a human without a heart மாறி இருப்பான். The genius Isayama's writing on Eren is phenomenal. இதுக்கப்புறம் இப்படி ஒரு கேரக்டர் எழுத முடியுமா எனக்கு தெரியல. எரனோட கேரக்டருக்கு ஆன் பார்ல வந்துட்டா கூட வர முடியுமானே தெரியலையே. ஏன்னா அவ்வளோ காம்ப்ளெக்ஸா இருக்கு இந்த கேரக்டரோட ஐடியாலஜிஸ் அண்ட் த வே ஹி கேம் டு தி எண்ட் ஆஃப் தி ஸ்டோரி. இப்போ நான் பேசினது எல்லாமே என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் மை ஒப்பீனியன் தான். கமெண்ட் செக்ஷன் எப்பயுமே ஓப்பன்ல தான் இருக்கு. இங்க எல்லாரோட பெர்ஸ்பெக்டிவ்ஸையும் வேலிடேட் பண்ணணும்ல. ஸோ உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கீழே சொல்லுங்க. இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னா இதை வச்சே ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோக்காக தான் நான் 2 நாள் டைம் எடுத்து அதை ப்ராப்பரா எழுதி எனக்கு எதெல்லாம் சொல்லணுமோ அதெல்லாம் எழுதி நிறைய ரெஃபரன்ஸ் எடுத்து நான் இதை ஒர்க் பண்றதுக்கு இட் டுக் மீ 2 days. மான்ஸ்டரையும் சேர்த்து நான் கண்டினியூ பண்றேன். கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையுமே நான் நார்மலுக்கு கொண்டு வர பார்க்குறேன். ஓகே, until then, tada.